கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிற இடத்துல தானே நம்ம போய் கேட்போம். நோய் நிவாரணம் மனுஷனால கொடுக்க முடியுமா? நான் கேட்க மகான்கள் ஓடுறீங்க, சின்ன மௌலானா பாண்டு ஓடுறீங்க, பி சவுலாவுலியா பாண்டு ஓடுறீங்க, ஷாவுல் ஹமீது வலியுல்லான்னு ஓடுறீங்க. அவங்கள்ட்ட ஏன் ஓடுறீங்க? கபூர்ல இருக்காங்கன்னு ஓடுறோம். மவுத்தா போயிட்டாங்க, அதுக்கு தான் கபூர் கட்டிக்கும். ஏன் மவுத்தானாங்க? அவர வருத்தத்தை அவருக்கே குணப்படுத்த இயலாம தான் மவுத்தா இருக்காரு. அப்புறம் எப்படி நம்ம வருத்தத்தை அவர் லேசாக்கிற கொஞ்சம் சிந்திச்சு பார்க்க மாட்டோமா? மவுத்தானத்தாலதான் கபூர். உயிரோட இருக்கிறவன புதப்பமா? மவுத்தானத்தாலான கபூர். அவரையே அவர் காப்பாற்ற முடியல, ஒன்ன எப்படி காப்பாத்துவாரு? நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு ஹதீஸ். நாளை மஹ்ஷர் வழியிலே மக்கள் எல்லாம் எழும்பி கேள்வி கணக்கை ஆரம்பிக்க சொல்லி ஒவ்வொரு நபிமார்களாய் ஓடுவோம். அந்த நபிமார்கள் எல்லாம் யா நப்சி யா நப்சி என்பாங்க. எங்களால முடியாது முடியாதும்பாங்க. நபிமார்களுக்கே முடியாதான் மகான்கள் கையை பிடிப்பாங்களா? இவன் சொல்றான், இவன் பயான்ல என்ன சொல்றான்னு சொன்னா, ஷேக் நாயகம் அவங்க வருவாங்க, அவங்களோட முரீதுகளை பிடிச்சி அப்படியே கரையேற்றுவாங்களா? அவரு நிலைமையே அல்லாஹு அலம். நபிமார்களே யா நப்சி என்கிறாங்க. அந்த மஹ்ஷர் வழியில ஷேக் நாயத்தை எங்க போய் பார்க்க?